உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றம் செவிடன் காதல ஊதுன சங்கு போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை, ஒரு பொம்மை கண்ணை பொத்திக்கிட்டும், ஒரு பொம்மை காதை பொத்திக்கிட்டும், ஒரு பொம்மை வாயை பொத்திக்கிட்டும் உட்காந்துருக்கிற கதையாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோதான் போராடிக்கிட்டே இருக்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர் எண்ணற்ற போராட்டங்களை, அனைத்து விதமான போராட்டங்களையும் செய்துட்டோம். ஆனால் அதுக்கு எதுவுமே தெரியாத போல் கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை போல் நம்ம டெல்லி ஜந்தர் மந்தர் வரைக்கும் அந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்தோம். டெல்லி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தும் கூட அது எதுவுமே பார்க்காதது போல், கண்ணுக்கு தெரியாதது போல், இந்த மக்களுடைய போராட்டங்கள் கண்ணுக்கு தெரியாதது போல் கண்ணை பொத்திக்கிட்டும் இந்த ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. மத்திய அரசு அதற்கான அழுத்தத்தை கொடுக்காம கண்ணை பொத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தா இதுவரைக்கும் நம்ம எண்ணற்ற கோரிக்கைகள் மூலமாக நம்ம சமுதாய ரீதியாக அனைத்து தலைவர்களும், அனைத்து சங்கங்களும் எல்லாமே ஒன்றிணைந்து பலவிதமான மனுக்களையும் கொடுத்து நம்ம அந்த கோப்பு மனுவை 17/20/4/2021 என்ற தேதிகளில் அனுப்பி வைத்ததை பரிந்துரை செய்ய சொல்லி நம்மளும் அனுப்பி வைத்துட்டோம். அது மத்திய அரசு அனுப்பி வைத்திருக்கு. அதைத்தான் நம்ம பரிந்துரை செய்ய சொல்லியும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு இது வரைக்கும் நம்மளை இலவச வாக்குயாக மட்டும்தான் பயன்படுத்த நினைத்து கொண்டு அதற்கான ஒரு முகாந்தரத்தை இதுவரைக்கும் கையிலேயே எடுக்கலை. அப்போ அதற்கும் தமிழக அரசு வாயை பொத்திக்கொண்டு அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு இந்த மக்களை இலவச வாக்கு வங்கியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் என்ற நோக்கத்தில் தான் இதுவரைக்கும் தொடர்ந்து இந்த மருதநலத்து மக்களுடைய உணர்வுகளையும் எல்லா விதமான போராட்டங்களையும் அவர்களுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் கேட்காமல் வாய் திறந்து இதுவரைக்கும் செவி கொடுத்து கூட பேசாமல், வாய் திறக்காமல் மௌனம் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான செயல்பாடுகள் 2026 தேர்தலுக்குள் நமக்கான முகாந்திரம் கிடைக்கவில்லை என்றால் இந்த மருதநலத்து மல்லர்களுடைய மக்களுடைய சக்தி வருகின்ற 2026 தேர்தலுக்குள் புகட்டுவதற்கான ஒரு சூழலை இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அமைப்புகளாக இருக்கட்டும், சங்கங்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், அதற்கான ஒரு கட்டமைப்பையும் ஒரு சூழலையும் வழிவகுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய உணர்வாக இங்கே பதிவிடப்படுகின்றது. உறவுகளே, வணக்கம்.